ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 62:5. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும், நிச்சயமா நடக்க போகுது இல்லையா? யோசித்து பாருங்க, இப்படியெல்லாம் நடக்கும். ஒரு பிள்ளை ரொம்ப எதிர்பார்ப்போடு ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு அமெரிக்கா ஆப்பிளை கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தார். நினைத்தது போலவே அவளுக்கு அமெரிக்க ஐக்கிய நாடு வேலை பார்க்கிற ஒரு பையனுக்கு திருமணமானது. அவள் மன மகிழ்ச்சி. இந்த இடத்தை விட்டு நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம், மிக மகிழ்ச்சியோடு அவள் இருந்தாள். திருமணம் எல்லாம் மிக ஆடம்பரமாய் நடைபெற்றது. திருமணம் முடிந்தது. 2 மாதம் கழித்து அந்த அருமையான சகோதரன் புறப்பட நேரம் வந்தது. அவர் சொன்னார், விசாவில் ஒரு சின்ன ப்ராப்ளம்மா, அதனால் நான் போய் அந்த வீட்டுக்காரங்களாம் சொன்னாங்க, போய் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி ஒரு 15 நாள் அல்ல 20 நாள் நான் உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லி போய்விட்டான். நடந்தது என்ன? மாதங்கள் உருண்டன, வருடங்கள் உருண்டு சென்றன, ஒன்று நடைபெறவில்லை. அட உள்ளம் உடைந்தது, உள்ளம் உடைந்தது. என்னென்ன உண்டோ அவ்வளோ போராட்டம் போராடி பார்த்தாளாம். ஒரு நாள் ஆண்டுடைய ஆலயத்திற்கு போய் ஜெபித்துதான் பார்ப்போம் என்று சொல்லி அவள் ஆலயத்திற்கு போக அவள் எத்தனைப்பட்டாள். அந்த ஆலயத்திற்கு முன்பதாக சில ஆலயங்களிலே வேதாகமத்தை திறந்து வைத்திருப்பார்கள். அப்படி திறந்து வைத்தப்பட்ட அந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். உள்ளம் உடைந்தது. ஆண்டவரே, உமக்காகத்தான் நான் நம்பி இருக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை மன உளைச்சல்கள். அவர் எப்படி நினைவிருப்பான், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது? என்றைக்கு நான் ராஜாவாக மாறப்போகிறேன், எனக்கு அந்த உயர்வு எப்பொழுது கிடைக்கப் போகிறது? ஆண்டவர், நான் தான் நினைப்பேன், ஆடுகளுக்கு முன்னாடி சென்ற என்னை அபிஷேகம் பண்ணி இந்த தேசத்தை உன்னிடத்தில் கொடுப்பேன் என்று சொன்னீரேன். சவுலினை ஒரு நாயை போல துரத்துகிறானே, ஆண்டவரே, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நான் நம்புகிறது அவராலே வரும். இதே போல் அந்த மகள் கண்ணீர் விட்டு உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு பின்பு ஒரு செய்தி வந்தது. அந்த அருமையான குடும்பத்தினுடைய அந்த பையனுடைய அம்மா அப்பா எல்லாரும் வந்து, அம்மா, நாங்கள் உன்னை கூட்டிக் கொண்டு போகிறோம், உன்னை அங்கே குடி வைத்து எல்லா காரியங்களையும் ஒழுங்கு செய்கிறோம். ஏனென்றால் அவனுக்கு வேலை சரியாக இல்லை, ஆகவே அதுக்கான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் என்று காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லி, ஏதோ உனக்கு ஒரு பெண் கல்யாணம் பண்ண வேண்டுமே என்று பண்ணினோமே தவிர அந்த நாளில் எந்த காரியமும் அவனிடத்தில் இல்லை. ஆனால் இப்பொழுது அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்று எல்லாவற்றையும் சொல்லி அழைத்து கொண்டு போனார்களா. பிரைஸ் தி லார்ட். நான் நம்புகிறது அவராலே வரும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பல தோல்விகளை சந்தித்து இருக்கிறாயோ, எப்படிலாம் என் வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சேன் பிரதர், எப்படிலாம் நான் வாழ்வேன்னு நினைச்சேன், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாயா? உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். உன் இருதய கதவுகளை தட்டி சொல்கிறார், நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிற காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டுமானால் நீ எப்படி இருக்க வேண்டும்? ரோமர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 19 வசனம், 19, 20 வசனங்கள் சொல்கிறது. அங்கே ஆபிரகாமை பற்றி பேசும் பொழுது, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருந்தும் வயது சென்றவனாயிருந்தும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் அவன் வயது சென்றவன் என்பதையும் எண்ணாதிருந்தானா. இதுதான் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் போயிட்டாக்கும், அப்படி எல்லாமே முடிஞ்சு போச்சா பிரதர், பாரு உனக்கு பின்னாடி இருந்தவங்க முன்னாடி எப்படி இருக்கிறான் இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். நீ என்ன செய்யணும்? அவனுக்கு என்ன தெரியும், நான் அவனோட நல்லா, அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன செய்யணும்? அமைதியா இருங்க. ஏனென்றால் நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவராகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாளை உன்னை குறித்து வைத்திருக்கிறார், ஒரு வேலையை குறித்து வைத்திருக்கிறார். நீ நம்புகிற காரியத்தை அவர் செய்வார். அந்த தோல்விகளையே எண்ணி எண்ணி, அந்த வேதனைகளையே எண்ணி எண்ணி உங்கள் காலங்களை கழித்தது போதும். இன்னைக்கு என்ன செய்யுங்கள்?
ஆபிரகாமை போல தந்த எண்ணிலடங்கா தோல்விகளை மறந்து தேவனை துதித்து அவன் விசுவாசத்தில் பலவனானான். இன்னைக்கு வெற்றியின் வழி அதுதான். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். 23ஆம் வசனம் சொல்கிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்ற விரும்புகிறார். நீ நம்புகிற காரியங்கள் வராதபடியினால் மனசோர்வோடு இருக்கிறாயோ, மன உளைச்சலோடு இருக்கிறாயோ, இன்னைக்கு உள்ளத்தை தட்டி சொல்லு. சீக்கிரத்திலே நான் நம்புகிற காரியத்தை விட, எண்ணுகிற காரியத்தை விட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் மிஷனரி ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? சிலருடைய காரியத்தை நான் பார்க்கும் பொழுது அப்படி இப்படி என்பார்கள். உதவி செய்வார்னு நம்புவோம், ஆனால் கடைசி வரை சில நேரங்களிலே டாட்டா கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். துடிப்போம். நம்முடைய வேதனை நமக்கு தானே புரியும், நம்முடைய கஷ்டம் நமக்கு தானே புரியும். ஒரு ஆலயத்தை கட்டுக்கிறோம்னு சொல்லிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஆதி மக்களுக்கு என்ன தெரியும்? எப்போ ஆலயம் திறப்பலான்னு கேட்பாங்க தவிர நம்முடைய நிலைமை அவருக்கு புரியாது. நான் நம்புகிறது அவராரை வரும். அப்படி சொல்லித்தான் இன்றைக்கு காரியங்களை ஜெயமாக மாற்றுகிறோம், வெற்றியாக மாற்றுகிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தோல்வியோடு இருக்கிறீர்களோ, மன உளைச்சலோடு இருக்கிறீர்களோ, சேர் அப் மை பிரதர், சேர் அப் மை சிஸ்டர். உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்புகிறது நிச்சயமாக நடக்கும். இன்றைக்கு அந்த முடிவோடு இந்த நாளுக்குள்ளே செல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. Have a blessed day. God bless you. Amen.